வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக என்ட்ரி லெவல் போஸ்ட்டில் என்டர் ஆகக்கூடிய ஒவ்வொரு அரசு பணியாளருக்கும் அவருடைய என்ட்ரி லெவல் போஸ்ட்டில் ரெகுலரைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பணி வரன்முறை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கான ஆர்டரை இஷ்யூ பண்ணி அவருடைய எஸ்ஆரில் என்ட்ரி போட்டிருக்கணும். அதே மாதிரி அந்த என்ட்ரி லெவல் போஸ்ட்டில் தகுதிகான் பருவத்தை நிறைவு செய்து அவருக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணி அதுவும் அவருடைய எஸ்ஆரில் என்ட்ரி ஆகிருக்கணும். ஒன்று என்ட்ரி லெவல் போஸ்ட்டில் ரெகுலரைசேஷன் மஸ்ட்டு, அந்த என்ட்ரி லெவல் போஸ்ட்டில் ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் மஸ்ட். இதுக்கான ஆர்டர்ஸை இஷ்யூ பண்ணி அவருடைய எஸ்ஆரில் என்ட்ரி இருக்கணும். இதை கவனமாக ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் பார்த்துக்கணும். இப்போ டிஎன்பிஎஸ்சி மாதிரியான ரெக்ரூட்டிங் ஏஜென்சி மூலமாக கவர்மெண்ட் சர்வீஸில் என்டர் ஆகக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட் மற்றும் அசிஸ்டண்ட் இவங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது பொதுவாக 2 வருஷம் அவங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியடாக இருக்கும். இந்த 2 வருஷ ப்ரொபேஷன் பீரியடில் அவங்க பவானி சாகர் அடிப்படை பயிற்சி நிலையத்தில் 41 நாள் நடத்தக்கூடிய அடிப்படை பயிற்சியில் அவங்க கம்பல்சரியாக கலந்துக்கணும். அந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் அவங்க பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பவானி சாகர் அடிப்படை பயிற்சியை முடித்து அந்த தேர்வுகளில் அவங்க தேர்ச்சி பெற்றால் மட்டுமே அவங்களுக்கு ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில் இந்த பவானி சாகர் அடிப்படை பயிற்சியினுடைய முதல்வர் எல்லா ஹெச்ஓடிக்கும் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி மாதிரியான ரெக்ரூட்டிங் ஏஜென்சி மூலமாக கவர்மெண்ட் சர்வீஸில் என்டர் ஆகக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்புறம் அசிஸ்டண்ட் இவங்களை சீனியாரிட்டி படி அந்த பவானி சாகர் அடிப்படை பயிற்சிக்கு அனுப்பணும். அவங்களுடைய தகுதிகான் பருவ காலமான 2 ஆண்டு காலத்துக்குள்ளே அவங்கள அந்த பவானி சாகர் அடிப்படை பயிற்சிக்கு அனுப்பிச்சு அவங்க அந்த ட்ரைனிங்கை முடித்து எக்ஸாமை பாஸ் பண்ணி வந்துடணும். அப்படிங்கிறது தான் நார்மலாக இருக்கக்கூடிய நடைமுறை. இதில் சில டிபார்ட்மெண்ட்டில் அல்லது சில ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சம்மந்தப்பட்ட அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் அல்லது அந்த அசிஸ்டண்ட் இந்த பவானி சாகர் அடிப்படை பயிற்சிக்கு போக விருப்பமில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள அந்த அடிப்படை பயிற்சிக்கு அனுப்பாமல் வச்சுருப்பாங்க. இது அந்த இண்டிவிஜுவல் சில நேரங்களில் விருப்பம் சொல்லி நான் போகலை அடுத்த பேட்சில் போய்க்கிறேன்னு எழுதி கொடுப்பாங்க சில பேர். அந்த மாதிரியான சில ரீசன்னால் அவங்கள அடிப்படை பயிற்சிக்கு அனுப்பாமல் இருப்பாங்க. சில நேரங்களில் அந்த ஆஃபீஸ்லேயே அந்த மாதிரியான ஒரு கருத்துருவை அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி இன்னார் இந்த அடிப்படை பயிற்சிக்கு இந்த பேட்சுக்கு வரலான்னு விருப்பம் சொல்லியிருக்காரு, அதனால் அவர் அடுத்த பேட்சில் நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லி அனுப்புவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் அல்லது அசிஸ்டண்ட் மேலே நாங்கள் குற்றக்குறிப்பானை கொடுத்துருக்குறோம், அவர்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போகிறோம், அல்லது அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை பெண்டிங் இருக்குது, அதனால் அவரை நாங்கள் பவானி சாகர் அடிப்படை பயிற்சிக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி சில பேரை அடிப்படை பயிற்சிக்கு அனுப்பாமல் வச்சுருப்பாங்க. இன்னும் சில நேர்வுகள் என்னென்னா, சில ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அல்லது அசிஸ்டண்ட்டு இந்த பவானி சாகர் அடிப்படை பயிற்சிக்கு போகிற நேரத்தில் அவங்க லீவில் இருப்பாங்க. இப்போ அவங்க லீவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை காட்டி அந்த ஆஃபீஸிலேருந்து அவங்கள அந்த அடிப்படை பயிற்சிக்கு டெப்யூட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. இன்னும் சில ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அந்த ஆஃபீஸில் ஸ்டாஃபினுடைய பற்றாக்குறை இருக்கும். இப்போ இவரையும் நம்ம ட்ரைனிங் அனுப்பிச்சிட்டோம்னு சொன்னோம்னா, இப்போ இந்த வேலையெல்லாம் யார் பார்க்குறது, அதனால் இவரை ட்ரைனிங் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ் இருக்குது, ஆட்கள் பற்றாக்குறை, பணியாளர் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸிலிருந்து நாங்கள் இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டை அல்லது இந்த அசிஸ்டண்ட்டை பவானி சாகர் அடிப்படை பயிற்சிக்கு இப்போது அனுப்ப வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துருக்களை பவானி சாகர் அடிப்படை பயிற்சி முதல்வருக்கு அனுப்புகிறாங்கன்னு அவங்களுக்கு தகவல்கள் வந்திருக்கு. இது அவங்களுடைய லெட்டரில் சுட்டி காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஃபில்த்தி ரீசனுக்கெல்லாம் நீங்கள்
ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டையோ பவானி சாகர் அடிப்படை பயிற்சிக்கு அனுப்பாமல் விட்டுட்டு அவங்களுடைய புரபேஷன் பீரியடு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த இண்டிவிஜுவல் காரணமாக இல்லாத நேர்வுகளில் அவருடைய புரபேஷன் பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. சில நேரங்களில் ஒரு புரபேஷனை வந்து 5 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அதுக்கு வந்து விதிவிலக்கு தேவைப்படுது, ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ப்ரப்போசல்லாம் அனுப்ப வேண்டியிருக்கு. இப்போ அந்த மாதிரி நேர்வுகளில் தேவையில்லாமல் அந்த இண்டிவிஜுவலுக்கு நம்ம வந்து முன்தேதியிட்டு ப்ரொபேஷனை டெக்ளேர் பண்ண வேண்டியிருக்கு. அது வந்து அரசுக்கு கூடுதல் நிதி இழப்பை சில நேரங்களில் வந்து ஏற்படுத்துது. சில நேரங்களில் வந்து இண்டிவிஜுவல் யாராவது கோர்ட்டுக்கு போய் அவங்களுக்கு மானிட்டரி பெனிஃபிட்டை கிளைம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் வருது. இதையெல்லாம் தவிர்க்கணும். அதனால் இந்த காரணங்களால், அதாவது ஒருத்தர் லீவில் இருக்கார் அப்படின்னு சொல்லி அடிப்படை பயிற்சிக்கு அனுப்பாமல் இருக்கிறது, அப்புறம் ஸ்டாஃப் பற்றாக்குறை, பணியாளர் பற்றாக்குறை அலுவலகத்தில் இருக்குதுன்னு சொல்லி அந்த காரணத்தினால அடிப்படை பயிற்சிக்கு அனுப்பாமல் இருக்கிறது, அப்புறம் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கால் ஃபர் பண்ணியிருக்கோம், அதனால் அவர் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரணங்களால் அடிப்படை பயிற்சிக்கு அனுப்பாமல் இருக்கிறது. அப்புறம் அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டே வந்து இந்த பேட்சுக்கு போக விருப்பம் இல்லை, அதனால் நாங்கள் அனுப்பலை அப்படின்னு நிர்வாகமே அந்த முடிவை எடுத்து அடிப்படை பயிற்சிக்கு அனுப்பாமல் இருக்கிறது. இந்த மாதிரியான ஃபில்த்தி ரீசன் எல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளால் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அல்லது அசிஸ்டண்ட்டினுடைய ப்ரொபேஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அவருக்கு தேவையில்லாமல் மானிட்டரி பெனிஃபிட்டு கிடைக்க வேண்டியது தள்ளி போகிற சூழ்நிலை வந்து அதன் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது நெருக்கடி வருதுன்னு சொன்னால் இதுக்கான பொறுப்பு வந்து எந்த அலுவலர் அல்லது எந்த அலுவலகத்தில் இந்த காரணங்களால் அவர் வந்து அடிப்படை பயிற்சிக்கு அனுப்பாமல் இருந்தாங்களோ அவங்க தான் அதுக்கு வந்து பொறுப்பாக நேரிடும் அப்படின்னு ஆல் ஹெச்ஓடிக்கு பவானி சாகர் அடிப்படை பயிற்சி நிலையத்தின் முதல்வர் வந்து லெட்டர் கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், பவானி சாகர் அடிப்படை பயிற்சிக்கு ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டையோ நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் அந்த சீனியாரிட்டி படி அவங்கள டெபியூட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபில்த்தி ரீசனால் அவருடைய ட்ரைனிங்கை நம்ம தள்ளி போடக்கூடாது. அந்த மாதிரி ட்ரைனிங் தள்ளி போய் அதன் மூலம் அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு பாதிப்பு வருதுன்னு சொன்னால் நாளைக்கு அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும்போது கவர்மெண்ட்டில் இந்த லெட்டரை சுட்டி காட்டி இவர் ஏன் வந்து நீங்கள் உரிய காலத்தில் ட்ரைனிங் அனுப்பலை, இதுக்கான காரணத்தை சொல்லுங்கள், யார் வந்து அனுப்பாமல் இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபில்த்தி ரீசன்னால் அனுப்பாமல் இருந்தது ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டையோ ட்ரைனிங்க்கு டெபியூட் பண்ணாமல் யார் அந்த ஃபைலை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.